வணக்கங்க. நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான ராகியில் கொழுக்கட்டை பார்க்க போகிறேங்க. அதுக்கு ஒரு 50 கிராம் கடலக்கொட்டையை நுணுக்கி வச்சுக்கலாங்க. ஒரு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுக்கலாம். ராகி மாவு சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் வெல்லத்தை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாங்க. பாவு பதம் தேவையில்லைங்க, சும்மா கரைஞ்சால் போதும். கொஞ்சம் தண்ணி மாதிரியே கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இது கொஞ்சம் கெட்டியானதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை மாற்ற போகிறேங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் போதும். அதில் நம்ம கடலக்கொட்டை, ஏலக்காய், துருவி வச்ச தேங்காய் எல்லாம் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் போடுறேன். அதுக்கப்புறம் கடலக்கொட்டை உங்களுக்கு நுணுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க, நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பரட்டி எடுங்க. இது கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு சரி வந்துடுங்க. பூர்ணம் ரெடி ஆயிரும். கொஞ்சம் கல்லாட்டம் செஞ்சிடாதீங்க, இறுகிரும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே தளன்னு இருக்கும்போதே எடுத்துடலாங்க, இறக்கி வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இலையில் நம்ம இலை கொழுக்கட்டைன்னு சொல்லியிருக்கிறனால இந்த இலையில தாங்க செய்ய போகிறோம் கொழுக்கட்டையை. லைட்டாக உப்பு தூவிக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு தூவும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்குங்க. நல்லா பரட்டிகிட்டே இருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சுக்காதீங்க. கொஞ்சம் தளன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சாவே போதுங்க. டைம் ஆக இறுகிரும். சிம்லேயே வச்சு பரட்டி கொடுங்க. என்னங்க கொஞ்சம் வெல்லம் கூட கரையாமல் கூட இருக்கலாம். நான் வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி தாங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இலையில் எண்ணெய் தடவிங்க. அதில் ராகி மாவு தட்டி எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் உள்ள பூர்ணம் வச்சு 2 கார்னரும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இலையை மடக்கிக்கலாங்க. இப்படி ஒவ்வொரு இலையும் கொழுக்கட்டையை ரெடி பண்ணி நம்ம ஏற்கனவே இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதில் வச்சு நம்ம ஒரு 8 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு இலையிலையுமே நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். இப்போ இதே மாதிரியே எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ரெடி பண்ணதெல்லாம் எடுத்து இட்லி குண்டா மேலே வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. நம்மளுக்கு ஹெல்த்தியான இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இது ராகின்னு தான் சொல்லியிருப்பேன். இதில் நான் கொஞ்சம் மல்டிகிரெயின் மாவும் ஆட் பண்ணியிருக்கேங்க. டேஸ்ட் இன்னும் சேர்ந்து வருங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்ட்டு வரப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு சத்தானதும் கொடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் அரிசி மாவு கொழுக்கட்டை செய்யலாம், ராகி கொழுக்கட்டை, கம்பு கொழுக்கட்டை எது வேணாலும் செய்யலாங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு எடுத்து கட் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி பார்க்கலாங்க. சாஃப்டாக இருக்குது, மிருதுவாக இருக்குது. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா உள்ள பூர்ணம் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஆரோக்கியமான உணவாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம இனிமேல் இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெசிபியாக பார்க்கலாங்க இந்த வாரம் ஃபுல்லாக. தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.